friends, welcome to AS Home. Today video இந்த வாரத்துடைய AS Home vlog தாங்க. இந்த வாரத்தில் நான் பண்ண சில வேலைகளை மட்டும் எடுத்து இந்த வார vlog போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாவது இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு இந்த மாதிரி பயிர் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அதை ஊற வைக்க சோம்பேறித்தனப்பட்டு எப்போவாவது தாங்க செய்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பயிர், நிலக்கடலை, சுண்டல், பட்டாணி, காராமணி, பாசிப்பயிறு, கொள்ளு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மார்னிங் டைம் ஊற வச்சா ஈவினிங் டைம் சாப்பிட்ற மாதிரி நல்லா ஊறி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு குக்கரில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது, ஏன்னா அது வடிக்கிற மாதிரி தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வீட்டில் செய்வீங்க, செய்யாத சில பேருக்கு சொல்கிறேன், தண்ணி அதிகமாக வைக்காமல். அங்கே பாருங்கள், பயிர் மேலே கூட தண்ணி தெரியல, அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இந்த மாதிரி ரேஷியோவில் வச்சு விசில் போட்டு எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு அதோட சத்துக்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது, அப்படியே இருக்கும். சப்போஸ் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா கூட அந்த தண்ணியை வடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதிகமாகிடுச்சுன்னா அந்த தண்ணி நம்ம அந்த அன்றைக்கி என்ன சமையல் செய்கிறோமோ அது கூட ஆட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி வச்ச தண்ணி அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. சும்மா எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவு இருக்குங்க. செய்யாமல் இருந்தால் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சைட் பை சைட் ஸ்டிச்சிங் கிளாஸில் ஸ்டிச் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸையும் பாப்புக்கு அப்பப்போ போட்டு பார்த்துறேன். ரொம்ப நாளாக ப்ரௌனி செய்ய ட்ரை பண்ணுவோம், ஆனால் ப்ரௌனி அந்தளவுக்கு வராது. சரி, எனக்கு என்ன ஆனாலும் சரி, சாக்லேட் எந்த அளவுக்கு போட்டு ஆட் பண்ண முடியுமோ போட்டுடலாம். அப்படி எக் யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு, கோகனட் ஆயில், கர்ட் இந்த மாதிரி இன்கிரீடியன்ட் மட்டுமே வச்சு செஞ்ச ப்ரௌனி செமையாக வந்திருந்தது. அப்படியே வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான வீட்லேயே செஞ்ச வீட் ப்ரௌனி. இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ரௌனியை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது வீடியோ எடுத்து அதை ஷேர் பண்ணுறேன். அப்படியே இந்த வீக் ஸ்டிச்சிங் கிளாஸில் எனக்கு எடுத்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் இருந்த மீதி துணியில் பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டிச்சிங் கிளாஸில் இந்த மாதிரி மெட்டீரியலை எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. ஃப்ராக் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஆனால் என்னோடய பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஃப்ராக் போடுறதுனாவே ரொம்பவே கஷ்டம். பனியன் கிளாத் டைப்பில் என்ன ட்ரெஸ் கொடுத்தாலும் சூப்பராக போட்டுப்பா, ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ் பார்த்தாவே போட மாட்டேன்னு சொல்லிடுவான். எப்படியும் ஸ்டிச் பண்ணி நல்லாவே வந்துருச்சு, ஆனால் அவளை போட வைக்கவே முடியல. கொஞ்சம் சைஸ் பெருசாக ஸ்டிச் பண்ணதுனால சரி, ஒரு 1 இயர் விட்டு நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் அவளே புரிஞ்சு போட்டுப்பா அப்படின்னு எடுத்து வச்சாச்சுங்க. வீடியோவில் ட்ரா பண்ணி கட் பண்ணி காட்டுறவங்க தான் இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஓல்டு டைப்பில் இருந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டைப் வரைக்கும் எல்லாமே இவங்க சொல்லித்தராங்க. பர் மந்த் ப்ளவுஸ்க்கு 800 rupees, சுடிக்கு பர் மந்த் 1000. நம்ம சுடி ஸ்டிச் பண்ணுற டைம்லேயே ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக மந்த் தேவைப்படுது அப்படின்னா கூட பர் மந்த்துக்கு 1000 அப்படின்னு நீங்கள் இன்னும் எவ்வளோ மந்த் வேணாலும் எல்லாமே ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். வேலாயுதம்பாளையத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நியர் கரூர் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த கிளாஸ் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும். ஏன்னா இவங்க ஸ்டிச்சிங் கிளாஸ் முன்னாடி ஒரு போர்டு கூட கிடையாது. இவங்க வீட்டில் ஓனாக சொல்லி கொடுக்கறதுனால எதுவுமே வச்சுக்கல. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன டிசைன் காட்டி என்ன டிசைன் வேணும்னு சொல்கிறோமோ அந்த டிசைன் நமக்கு சொல்லி தந்துடுவாங்க. உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கிளாஸ் வேலாயுதம்பாளையம் வாட்டர் கேன் சப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்போசிட் வீடாக இருக்குது. அந்த வீட்டில் தான் இந்த கிளாஸ் நடக்குது. நான் ஒரு 7 years பேக் ஒரு 2 months கிளாஸ் போயிருக்கேன். அப்போ சுடி அண்ட் ப்ளவுஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ணேன். இப்போ தான் உங்களுக்கு மற்றது எல்லாமே ஸ்டிச் பண்ணுறேன். ஃப்ராக் டைப், பாப்புக்கு ஃப்ராக், இது எல்லாமே இப்போ தான் பண்ணுறேன். ஃபைனலாக அந்த டே ஃபுல்லாக அந்த ஃப்ராக்கு வேலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் கொண்டு வந்துட்டேன். ஆனால் அவளை போட வைக்க தான் முடியல. எப்படியோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட வச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அப்படியே எடுத்து கபோர்டில் வச்சிடலாங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற அவுட்ஃபிட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியலில் 2.5 மீட்டர் எடுத்து பாப்புக்கு ஒரு ஃப்ராக் ப்ளஸ் எனக்கு ஒரு டாப் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஓல்டு சாரியை ரீகன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய பழைய சாரீ ஒன்று எடுத்து அதில் பாப்பாவுக்கு ஒரு லாங் ஃப்ராக்,
சின்ன பாப்பாவுக்கு சேம் மெத்தடில் இன்னொரு லாங் ஃப்ராக் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணுங்க. இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு இல்லை அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாதாம் முந்திரியில் அப்படியே கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு இன்றைக்கி கொஞ்சம் நெய் பெப்பர் சால்ட் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு இந்த வாரத்தில் கம்பு தோசை தாங்க ரெடி பண்ணேன். கம்பு, ராகி, திணை இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே எடுத்துக்க முடியாதுங்க. இந்த மாதிரி தோசை மாவில் ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்றா இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடச்ச இந்த ஸ்கர்ட்டிங் டூல்ஸை பார்த்த உடனே அதில் ப்ளே பண்ணணுன்னா மார்னிங் டைம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா, ஆனால் அந்த டூல்ஸ் ரொம்பவே மோசமான ஸ்டேஜில் இருந்ததுனால பண்ண வேண்டாம், புதுசு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன். சைட் பை சைட் தோட்டத்திலேருந்து கொண்டு வந்த கொஞ்சம் கார்ன், வெங்காயம் அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. வெங்காயம் ஃபுல்லாக சருகோடு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை எல்லாமே டே டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த சருகில் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சேங்க. ஒரு 2 கிலோ வரும் அந்தளவுக்கு நானே போயிருந்தப்போ எனக்கு தேவையானதை நானும் பாப்பும் சேர்ந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எடுத்த வெங்காயம், வாழைப்பூ இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து இன்றைக்கி ஒரு சூப்பராக வாழைப்பூ வடை தாங்க ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி டிஷ் எல்லாம் செய்யணும் அப்படின்னா மார்னிங் டைம் எவ்வளோ சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியுமோ அப்படி செஞ்சு சாப்பிட்டா நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி பார்த்துட்டே அப்படியே நமக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஈவினிங்கில் டக்குன்னு எடுத்து வடையும் போட்டு வச்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கிட்ஸுக்கும் கொடுத்துடலாம். சம்மர் டைமில் டெய்லியும் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் கொடுக்கும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டுமே. என்னோட குழந்தைகளுக்கு எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் எந்த கடையில் வேணாலும் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக எல்லாமே செஞ்சு கொடுக்கறது என்னோட விருப்பம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்ம சொந்தக்காரங்களும் சரி, நிறைய பேருடைய கமெண்ட் என்னவா இருக்குன்னா, இவளுக்கு வேலை வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பான், நமக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, இப்படி தாங்க நம்மளை சுற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான், நம்ம குழந்தைங்க மேலே நம்ம வச்சிருக்கிற எண்ணங்கள் தான். 2 கிட்ஸை வச்சுக்கிட்டு 3 நேரம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி எல்லா வேலையும் செஞ்சுட்டு நல்லது கெட்டதுக்கு ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக போயிட்டு வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய நாள் ஒரு கொஞ்ச நேரம் நம்மளே ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு நானாக பார்த்து எடுத்தால் தான் முடியும். அந்த மாதிரி டைமில் தான் என்னோட கிட்ஸுக்கு என்னால் என்ன முடியுமோ செஞ்சு தரேன். கெமிக்கல் இல்லாத எந்த ஒரு ஸ்நாக்ஸும் கிடையாதுங்க. டெய்லியும் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போவாவது ஒரு நாள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க் கூட்டிகிட்டு போவோம். கடவுள் நம்மளை படைச்சதே நம்ம குழந்தைகளை வாழ வைக்கிறதுக்காக தான். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வாழ வச்சாங்க, நம்ம குழந்தைகளை வாழ வைக்கணும்.
அடுத்த தலைமுறையும் அப்படி தான். என் குழந்தை எனக்கு செய்வான் அப்படின்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாது. அதே தான் எல்லாருக்கும். டே ரொட்டீன் ஒரு நாள் ஒரு மாதிரி போகும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நைட் தூங்கும்போது இந்த மாதிரி சத்து மாவு போட்டு கொஞ்சமாக பால் ஆற்றி கொடுத்து பாப்பாவை தூங்க வச்சுட்டா அந்த டே கம்ப்ளீட் ஆயிருங்க. இப்போ சம்மர் ஹாலிடேஸ், அதனால் தூங்க ரொம்பவே டைம் எடுத்துக்கிறாங்க. சம்மர் லீவில் நைட் 10 மணிக்கு மேலே கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க என்னோடய கிட்ஸ். இந்த சம்மரில் டிவி லைட் எல்லாமே ஆஃப் பண்ணால் கூட தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வீக்கில் எல்லா வேலையோடு சேர்த்து கிட்ஸ்க்கு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண கையோட நம்மளுக்கும் ஃப்ராக் டைப் நைட்டி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு காட்டன் மெட்டீரியலில் நியூவாக ட்ரை பண்ணேன். அதோட வீடியோ கிளிப்ஸும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ராக் டைப் நைட்டி மாடல் ஸ்டிச்சிங் காட்டனில் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. சீரியஸ்லி இதே மாடலில் நான் போட்டிருந்த நைட்டி எல்லாமே அபவ் 600 to 700. ஆனால் இது ஜஸ்ட் 200க்கு தான் எடுத்தேன். என்னோடய ஓன் ஸ்டிச்சிங் ரொம்பவே சூப்பராக, ஃபினிஷிங்கும் ரொம்பவே நீட்டாக வந்திருந்தது. அப்படியே இயர்லி எப்போவாவது பூக்கிற அந்த பூவும் இன்றைக்கி பூத்திருந்தது. ஆனால் அது எனக்கு என்ன பூன்னு தெரியல, ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது. சைட் பை சைட் நம்ம புதுசாக வச்சுருக்கிற சுண்டைக்காய் செடியில் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இன்றைக்கி சுண்டைக்காய் இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு. அப்படியே அந்த சுண்டைக்காயும் பறிச்சுட்டு இந்த மாதிரி பிரியாணிக்கு போடுற லீஃப், இந்த லீஃபை சேமியா, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எதுக்கு போட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. அதுவும் பறித்து எடுத்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே லன்ச் செய்ய ஒரு சூப்பரான கிரேவிக்கு இந்த சுண்டைக்காய் போதுமானதாக இருக்கும். என்னோட இந்த ஏஎஸ் ஹோம் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.